வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களும் வணக்கம். இன்னைக்கு ஆப்டம் அப்படின்ற ஒரு இனோடெக் கம்பெனில இருந்து மெடிக்கல் கோடிங்கான ரிலேட்டடான ஜாப் வந்திருக்கு. அதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்கிரீன்ல தெரியுது ஆப்டமோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். அதுல உங்களுக்கு இந்த ஆப்டம் கம்பெனியோட பத்தி எல்லா விதமான டீடைல்ஸும் ஒன் பை ஒன்னா வந்து அவங்க போட்டிருப்பாங்க. நீங்க ஸ்க்ரால் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா வந்து கீழே வந்தீங்கன்னா கெரியர்ஸ்னு இருக்குல்ல, அந்த கெரியர்ஸை டச் பண்ணி உள்ள போகலாம். அப்படி இல்லைன்னா மேலே இங்க இருக்கு பாருங்க ஃபார்மசி. இந்த ஃபார்மசி செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போகலாம். நான் டைரக்டா கெரியர்ஸை செலக்ட் பண்ணி நான் உள்ள போறேன். கேரியர்ஸை செலக்ட் பண்ணி உள்ள போறேன். கேரியர்ஸ் அட் ஆப்டம் சர்ச் கேரியர்ஸ்னு கொடுங்க. அதுல இவங்க வந்து யுனைடெட் ஹெல்த் குரூப், அந்த ஹெல்த் குரூப் மூலியமா தான் வந்து இந்த ஆப்டம்ன்றது வந்து ரன் பண்றாங்க. ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான் இந்த ஆப்டம் சொல்யூஷன்றவங்க. இவங்க சென்னையிலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. அதில் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல லொக்கேஷன்ல வந்து சென்னை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷன் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சென்னைன்னு மட்டும் சர்ச் பண்றேன். சென்னையில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய விதமான வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஜூனியர் மெடிக்கல் கோடர் அண்ட் மெடிக்கல் கோடர் 2 விதமான போஸ்டிங் இருக்கு பாருங்க. ஸோ நான் இப்போ மெடிக்கல் கோடர் கொடுக்குறேன். மெடிக்கல் கோடரில் உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருந்தால் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணணும். மெடிக்கல் கோடர் எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு 22967661. ஜாப் கேட்டகரி மெடிக்கல் கிளினிக்கல் ஆப்ரேஷன். ஓகேங்களா. பிரைமரி லொகேஷன் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்டமில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயாக இருந்தால் இன்டர்னல் எம்ப்ளாயி அப்ளிகேஷன், நீங்கள் இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னா எக்ஸ்டர்னல் கேண்டிடேட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒன் டைம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. அதாவது அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணணும். உங்களோட அஃபிஷியலான இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்ல. உங்கள் இமெயில் ஐடி போட்டுட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். அதில் 6 விதமான சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அட்டாச்மெண்ட்டு, செகண்ட்ல அபவுட் யூ, தேர்ட்ல உங்களோட எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபோர்த்தில் ஜாப் ப்ரொஃபைல்ஸு, 5வதுல வந்து உங்களோட இ சிக்னேச்சர், 6வதுல ரிவ்யூ அண்ட் சப்மிட். நீங்கள் எல்லா அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்களே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிவ்யூ ஒரு வாட்டி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஓகே. அட்டாச்மெண்ட்டு உங்களோட ரெஸ்யூம், பேசிக் ரெஸ்யூம் வந்து இந்த இடத்துல சூஸ் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கு பேசிக் ரெஸ்யூம் இருக்கும். அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேட்பாங்க. அதையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. தேர்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் அந்த இடத்துல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம், இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டுக்கிறத நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்களோட ஜாப் ப்ரொஃபைல். நீங்கள் ஒருவேளை ஏபி அந்த சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஓகேங்களா. அண்ட் இன்னும் சில ஜாபுக்கான ரிலேட்டட் நீங்கள் எப்போ பாஸ் ஆனீங்க கேட்டுக்கிறாங்க. அண்ட் வந்து ஏபிசி ஐடி கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைனா இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா நோன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அண்ட் கடைசியாக உங்களோட சிக்னேச்சர், இ சிக்னேச்சர் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களோட நேம் போட்டு சைன் இன் பண்ணிடுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆப்டம் ஹெல்த் சொல்யூஷனில் இருக்கிற ரீசெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலை உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு நீடு தேவைப்படலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மெடிக்கல் கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து அண்ட் அகைன் நம்ம சேனல் ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.